சொல்லிருக்கிறேன். நிறைய பேர் ஓடியாவது கதவு தட்டுறாங்க, ஐயா ஐயா ஐயான்னு கேட்டால் அவங்க பையன் விளையாட போயிருக்கான். இவர் ரூமில் படுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், முழங்கால் படிக்கிட்டு. அப்போ கதவு தட்டுறாங்க, இவர் சத்தம் மட்டும் கொடுறாரு, என்ன அப்படின்னாரு, உங்கள் பையன் கிணத்துல விழுந்துட்டான். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, இப்போ வர முடியாது என்னால். என்ன சொன்னார், இப்போ வர முடியாது என்னால், நீ போ, நான் ஜெபம் முடிச்சுட்டு வரேன். விழுந்தது யாரு, அவருடைய பையன். அவர் என்ன சொன்னாரா, நான் உன்னோட ஜெபத்தில் இருக்கிறேன், உன் சமூகத்தில் இருக்கிறேன், என் பிள்ளைகளை பாதுகாக்கிறது உங்களோட வேலை, என் பிள்ளைகளை பாதுகாத்து உங்களோட வேலை, நான் ஜெபத்தை முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிதான் இருந்தாராம். அதுக்கப்புறம் ஜெபத்தை முடிச்சுட்டு ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா அவங்க பையன் பாதியில கிணறுல ஒரு கலையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். உள்ள போலாம், கலையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கரை பிடிச்சி தூக்கி எடுக்கிறாங்க. கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கணும். அந்த ஜெபத்துல எந்த தடைகள் வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார், எந்த சூழ்ச்சி வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த நேரத்தை அவருக்கு கொடுக்கறத நம்ம கரெக்டா கொடுத்துடணும். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, உலகத்திற்குரிய காரியத்திற்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம். அதனால கர்த்தர் துக்கப்படுகிறார். நாம முதல்ல ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுப்போம். உலக காரியம் அதுக்கப்புறம், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காப்பாத்துறது அதுக்கப்புறம். கர்த்தர் எனக்கு முதல்ல என்ன தரணும், பலன் தரணும். அது ஜெபத்துல தான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அங்கதான் நான் ஓட முடியும். இங்க ஓட்டத்தை நான் பிடிச்சாதான் அந்த நாள் முழுவதும் சரியா நான் ஓடுவேன். அதே ஓட்டத்தை முடிக்கும் போது வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுவேன். இது நடுவுல எந்த மனுஷன் எனக்கு விரோதமா எழும்ப முடியாது. எத்தனையோ பேர் வேலையில எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களாம் நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, என்னன்னு, இவன் எனக்கு விரோதமா பேசுறான், இவன் எனக்கு விரோதமா கோல் மூட்டுறான், இவன் எனக்கு விரோதமா பனிஷ்மெண்ட் போடுறாங்க. நிறைய பேர் போன் பண்ணிருக்கிறாங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த ஜெபம் அந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாக்கும், உங்க பலனோடு நடத்தும், உங்க ஓட்டத்தை துரிதமாய் மாற்றும். ஹல்லேலூயா. அதே போல முடிச்சிட்டு வந்த உடனே நன்றி சொல்ல கத்துக்கொள்ளுங்க. இதுதான் நமக்கு பலன், இதுதான் நமக்கு பலன். இன்னும் நீங்க வேலை செய்யும் போதெல்லாம் ஸ்தோத்திரமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன், பரலோக ராஜ்யம் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்குன்னு அர்த்தம். உங்களை வச்சு பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆவிலே ஊர்ந்துதல், நான் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு ஒரு ஊர்ந்துதல், சும்மாலாம் நம்ம சொல்ல முடியாத ஸ்தோத்திரம். எனக்குள்ளே ஒரு ஈர்ப்பு வந்தாதான் நான் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். அவருக்குள்ளே நான் மகிமைப்படணும். இப்போ நிறைய புறஜாதிங்க பார்த்தீங்கன்னா அதோட நாமத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க பார்க்கலாம், உக்காஞ்சாலும் ஏந்தாலும் போனாலும் வந்தாலும் எப்ப பார்த்தாலும் அந்த நாமத்தை சொல்லி பாட்டு பாடிட்டே இருக்கலாம். நம்ம ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறோம். அவன் தெரியாம அவன் கண்கள் கட்டப்பட்டு அவன் ஒரு விக்கிரகத்தை கும்பிட்டு இருக்கிறான். நம்ம கண்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறோம். அவன் யார் சாயலா இருக்கிறானே அவனுக்கு தெரியல. நாம தேவனுடைய சாயலா இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம எப்படி கும்பிடணும் பாருங்க, நம்ம எப்படி அவரை தொழுது கொள்ளணும். எல்லா நேரமும் ஸ்தோத்திரம் சொல்ல பழகிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுல தான் நமக்கு பலனே, அதுல தான் ஓட்டமே வரும், அதுல தான் சோர்ந்து போக மாட்டோம். அந்த நாள் முழுவதும் சோர்ந்து போகாமல் ஓடுவோம். ஹல்லேலூயா. தானியேல் எப்படி அவன் கரெக்டா 3 வேளையை ஜெபிச்சானோ அதே போல நம்ம ஒரு நேரத்தை நிர்ணயிக்கணும். வேலைக்கு போகும்போது முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடி முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். வேலை முடிச்சுட்டு வந்த உடனே நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த பழக்கத்தை நீங்க வச்சு பாருங்க, ஒரு சமாதானம் உங்களை ஆளுகை செய்து கொண்டே. எது இந்த பாடு வீட்டுக்கு வந்தாலும் உங்களை அது சோர்வடைய செய்யாது. ஏதாவது வந்தா உடனே உங்களுக்குள்ள இருதயத்துல என்ன சொல்ல தெரியுமா, தோ ஜெபத்துல உக்காடுறேன், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், டைம் ஆயிடுச்சு காலையில ஜெபத்துல உக்காடுறேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரியான இருதயம் நமக்கு வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறதை முதலாவதா வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 39:9. ஆதியாகமம் 39:9.
அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த 39:9 இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் முதல்ல ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் உலகத்தின் வாழ்க்கையில நம்ம பிரவேசிக்கும் போது, வேலை செய்யற இடங்களில போகும்போது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஜெபம் பண்ற நேரம் மட்டும் அப்பா 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 சொல்லிட்டு மற்ற நேரத்துல இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறதும் வாயின் வார்த்தையினால் அசுத்தப்படுத்துகிற காரியம் இருந்ததுன்னா அந்த ஜெபம் வேஸ்ட். ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட். இங்க யோசேப்பு என்ன பண்றான்? அவன் வேலை செய்யறான். அரண்மனையை கிளீன் பண்ண உள்ள அனுப்பியிருக்கிறாங்க அவனை. அவன் அரண்மனையை தொட்டுட்டே வரும்போது அவனுடைய மனைவி, ராஜாவுடைய மனைவி அவனை ஆசைக்காக கூப்பிடுது. உங்க வீட்டுக்காரு என் மேல நம்பிக்கையை வச்சு இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி இருக்கிறாரு, அதை காட்டிலும் பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டான். அப்போ அந்த பரிசுத்தத்தை நம்ம ஜாகிரதையா காத்துக்கொள்ளணும். எங்கன்னா நம்ம உலகத்துல பிரவேசிக்கும் போது, வேலை ஸ்தலத்துல போகும்போது, நண்பர்களோடு பேசும்போது, வெளியே மற்றவர்களோடு பேசும்போது, நாவினாலும் கண்ணினாலும் எல்லா விதத்திலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரணும். நான் ஜெபிக்கிறது வேஸ்டா போக கூடாது. நான் பரிசுத்தத்திற்காக பயந்து வாழ்ந்தேனால் அங்க பதில் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஜெபத்திற்கு அப்பதான் பதில் வரும். இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிறது கூட தாண்டாது. நம்ம ஜெபிக்க வானத்தை பிளக்கணும்னா, பரலோகம் அசையப்பட வேணும்னா, நம்ம பரிசுத்தத்திற்காக பயந்து வாழும் போது, உலகத்தில் பிரவேசிக்கும் போது வாயின் வார்த்தையினாலும் இருதயத்தையும் பரிசுத்தமாக வச்சுட்டோம்னா கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கு அந்த நேரம் முழங்கால் படிட்டு முன்னாடி அவர் வந்து நின்றுவார். என் புள்ள வந்துடும் சொல்லுங்களேன், என் மகன் வந்துடுவான், என் மகன் வந்துடுவான்னு சொல்லுவார். அதெல்லாம் நீங்க அருமையா இருக்கும். அதெல்லாம் தெரியுமா? ஒன்னும் இல்ல, வழக்கமா ஒரு 2 நாள் நீங்க ஒரு இடத்துல ஒரே நேரத்துல கரெக்டா 8 மணி முழங்கால் படி போட்டு பாருங்க. அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உலகத்துல பிரவேசித்து ஸ்தோத்திரம்லாம் சொல்லிட்டு வந்து மறாத நாள் நீங்க முழங்கால் படிக்கும் போது அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பிரசன்ஸ் அப்பவே பிடிச்சிக்கலாம். நீங்க ஆண்டவர் வந்து நினைத்தார். பிரசனம் என்பது என்ன? இதோ எங்கோ இருந்தோ ஊற்றுவது அல்ல, அவர் வந்து நிற்பது. அதுதான் பிரசனம். அவர் வந்து நிற்பதுதான் பிரசனம். தேவனே வந்து நின்றுட்டாரு, அதுதான் பிரசனம். ஒரு காலத்துல இந்த பிரசனம் மலையெல்லாம் மெழுகு போல உருகிடுமா. ஆனா நம்ம தாங்கும் அளவுக்கு அந்த பிரசனத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு பாருங்க. அந்த பிரசனம் வந்தாலுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம், என் பதில், நான் என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க வந்திருக்கிறாரு, என் ஜெபத்தை கேட்க வந்திருக்கிறாரு. பரவாயில்ல, இந்த பாவியும் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் வருகிறாரு. அல்லேலூயா. அந்த தாழ்த்தி அந்த நேரத்துல நீ வைக்கணும். உங்களை தாழ்த்தணும்னா என்னது அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாரா கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி வந்து உட்காருங்க அப்படின்னு வசனம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? தங்களை தாழ்த்துங்கள், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது. தாழ்மைனா என்ன? அவர் சமூகத்துல என்ன தாழ்மைனா என்ன சொல்லுங்க மாலை. யாரா புரியுதா? தெரியுதா? சொல்லு. தாழ்மைனா என்ன தெரியுமா? தங்கள் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி என் சமூகத்துல வந்து உட்காருவது. அப்படின்னா என்ன தெரியுமா? என் வேலைகள் எல்லாம் ஒண்ணு இல்ல, என் சரீர பலவீனம் ஒண்ணு இல்ல, இந்த நேரம் ஒரு பிரயோஜனமும் இல்ல, கர்த்தர் தான் முக்கியம் சொல்லி வந்து உட்கார பாரு. அதுதான் தாழ்மை. அதுதான் தாழ்மை. அவர் சமூகத்துல தாழ்த்தி உட்காருறது தான். நாம பலத்தையும் நம்பாம, நம்ம நேரத்தையும் நம்பாம, நான் ஓடினா ஒரு 4 காசு கிடைக்கும் சொல்லி அதுல ஆசைப்படாம எல்லாத்தையும் உதறிட்டு வந்து உட்கார்றோம் பாரு, அதுதான் தன்னை தாழ்த்துகிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நேற்று ஜெபம் பண்ண, இன்னைக்கு அந்த நேரத்துல ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா ஒரு வேலை வந்துடுச்சு போயிட்டேன். அப்ப அது தாழ்மை இல்லை, அது பெருமை. தாழ்மை என்பது நேற்று ஜெபம் பண்ண, இன்னைக்கு ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா வேலை வந்துச்சு, அது வேணாம்னு சொல்லிட்டு உதறி தட்டு வந்து உக்காஞ்ச மாதிரி, அதுதான் தாழ்மை. தன்னை தாழ்த்துக்கிறது அதுதான்.
ஆண்டவரே அவையெல்லாம் என்னை போஷிக்காது, அது எல்லாம் என்னை நடத்தாது, அதெல்லாம் எனக்கு பலம் தராது. உன் சமூகத்தில் உட்கார்ந்து நான் அழும்போது பயப்படாத மகளே ஒரு வார்த்தை வந்தா போதும், என்னை ஜீவனோடு வைக்கும், என்னை போஷித்த வார்த்தையா இருக்கும், என் ஆத்துமா கலிகூறும், ஒரு சமாதானம் என்னை நிரப்பும். கர்த்தர் வார்த்தை, கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை என் இருதயத்தில் பேசும்படியா வருகிற அந்த